அந்நியன் படத்தில் அம்பிக்கு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி தான் கிடையாது. அவர் உங்களை நல்லா ஏமாத்திருக்காரு, என்னால் நிரூபிக்க முடியும். பிரகாஷ்ராஜ் ஒரு கண்டிப்பான போலீஸ் அதிகாரி. அவரால் ஈஸியாக அம்பியை மாட்டி விட முடியும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அம்பி ஒரு வக்கீல், அவருக்கு சட்டத்தோட நுணுக்கங்கள்லாம் தெரியும். தன்னோட தங்கை விபத்துக்கு ஆளானா அப்படிங்கிறதுனால தான் அவர் இப்படி ஸ்பிரிட் பர்சனாலிட்டியாக மாறுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, அவர் அப்போவே ஆகலை. அவருக்கு ஏன் அப்போ ஆகலை, அப்போ அவருக்கு விவரம் தெரியல. அதுக்கப்புறம் பெருசாக இன்டர்நெட்லாம் தேடி படித்து இப்படிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் இப்படி ஆறாரு. வக்கீலாக இருக்க தான் இந்த மாதிரி கொலைகள்லாம் பண்ணோம்னா ஈஸியாக மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சே தான் இன்னொரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி சட்டத்தோட நுணுக்கத்தை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அப்போ எதுக்கு அவர் வீட்டில் இருந்தே இமெயில் அனுப்பி அவர் வீட்டில் இருந்தே எடுத்து படிச்சிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த டவுட்டு அவருக்கும் வந்திருக்கும், அவருக்கும் தெரியும். பட் இதை அவருக்கு உண்மையான இந்த கேஸ் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னால அவர் குழுவை வேணுக்குன்னே விட்டு கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அம்பியாக இருக்கும்போது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் தான் எந்த நபரால் பாதிக்கப்பட்டாரோ அந்த நபரை தான் கொள்கிறாரே தவிர மக்களுக்காக அவர் எதையும் கொல்ல மாதிரி தெரியல. படத்தில் அது காட்டின மாதிரியும் தெரியல. சோம்பேறியும் சொல்லி ஒருத்தர் கொள்கிறாரு, அவரையும் அம்பி தான் பார்க்குறாரு. பிரேக் ஒயரில் இருந்து எல்லாமே. ஏன் நந்தினியவே அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சக்கப்புறம் தான் கொள்கிறாரு. அம்பியாக இருக்கும்போது நடந்த ஒரு விஷயத்தை அவர் தனக்குத்தானே தீர்த்துக்கணும், அவரே தீர்த்துக்கணும்னு நினைக்கும் போது தான் மாட்டிக்கிடக்கூடாது அப்படிங்கிறனால அந்நியன்கிற ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வராரு. அதே மாதிரி தான் அம்பியாக இருக்கும்போது பிடிக்காத நந்தினியை எப்படி பிடிக்க வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நந்தினிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதே மாதிரி தன்னை மாற்றி ரொம்பவும் ஆக்ட் பண்ணுறாரு. இப்போ அம்பி ரெண்டு பேரும் ரெண்டு மாதிரி நடித்து நந்தினியையும் பிரகாஷ்ராஜ் விவேகம் ஏமாத்தலை, மக்களையும் ஏமாற்றிருக்காரு. இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துகிற அந்தந்த ஹீரோக்களை நம்ம உடைக்கிறோம் நண்பர்களே. நம்மளை ஃபாலோ பண்ணிடுங்க மறக்காமல்.